நம்முடைய ஆதி திருச்சபை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. எண்ணிக்கையிலும் பல மடங்கு உயர்ந்திருந்தது, தரத்திலும் பல மடங்கு உயர்ந்திருந்தது. ஒரு பரிசுத்தவான் இப்படி எழுதுற தன்னுடைய புத்தகத்துல, அப்போஸ்தலர் திருச்சபை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு காட்டுத்தீ அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, அணைக்க முடியாது. ஒரு கட்டுக்கடங்கா வல்லமையை போல, ஒரு காட்டு தீயை போல அப்போஸ்தலர் திருச்சபை, ஆதி திருச்சபை பயங்கர வல்லமையாக கிரியை செஞ்சது. அதனுடைய வேகத்தை யாராலுமே தடுக்க முடியல. கிட்டத்தட்ட பல ராஜாக்கள் போராடினாங்க, பல உபத்திரவங்கள் அவங்களுக்கு வந்துச்சு, பல குறைவுகள் வந்தது, நிறைய எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த திருச்சபையை அதன் வேகத்தை யாராலுமே கட்டுப்படுத்த முடியல. அது வீர நடை போட்டு அநேகரை தேவன் பக்கமா திருப்பினது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:52. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சீஷர்கள் எப்படி நிரப்பப்பட்டாங்களாம்? சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும். முதல் காரியம், அப்போஸ்தலர் திருச்சபை எப்படி இருந்துச்சுன்னா ஆவியானவரோடு ஐக்கியத்தில் உறுதியாக இருந்த திருச்சபை. இன்னைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமீன் போறதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நினைப்போம். இங்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சுன்னா ஆவியானவரோடு ஐக்கியமா இருந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 56 முறை பரிசுத்த ஆவியானவரை பற்றி இருக்கு. சுவிசேஷங்கள்ல கிட்டத்தட்ட மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 100 முறை தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து 100 முறை. ஆனா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 56 முறை ஆவியானவர் பத்தி இருக்கு. ஆவியானவர் பேசினார், ஆவியானவர் நடத்தினார், ஆவியானவர் தடை பண்ணினார். பேதுரு பரிசுத்த ஆவியால் நிறைந்து, பவுல் பரிசுத்த ஆவியால் நிறைந்து. அப்போ என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் குறித்து நிறைய காரியங்கள் இதுல இருக்கு. ஒரு போதகர் வந்து என்னுடைய சபை அதிகமா வளரவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டாராம். அப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாராம், உன் ஜனங்களை ஆவியானவரோடு கூட ஐக்கியத்தில் நீ நடத்து, உன் சபை வேகமா வளரும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாராம். இவரும் அதே போல ஆவியானவரோடு கூட ஆராதனை முதற்கொண்டு எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆவியானவரோடு கூட ஐக்கியத்தை அதிகப்படுத்தினாராம். சபை 1000 மடங்கு பெருகுச்சான். பால்யாங்கிச்சோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலிபீடத்துல ஒரு சேர் வந்து சும்மா வச்சிருப்பாராம். அந்த சேர்ல யாரும் உட்கார மாட்டாங்க. என்ன அப்படின்னா அது ஆவியானவருக்காக நான் அந்த சேர் போட்டிருக்கேன் அப்படின்பாராம். ஏன் அப்படின்னா இந்த ஊழியத்தை, இந்த சபையை யார் நடத்துறாருன்னா ஆவியானவர் நடத்துறார். முழுக்க முழுக்க ஆவியானவர் தான் இதை நடத்துறாருங்கிறதுக்காக அவர் வச்சிருக்கிறாங்களாம். அப்போ இன்னைக்கு நம்ம உள்ளான மனுஷன்ல ஆவியானவரோடு கூட சரியான உறவு இருக்குமானால் நம்ம நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய முடியும். அபிஷேகம் அப்படின்னா என்ன? அபிஷேகம்ங்கிற வார்த்தைக்கு ஊற்றப்படுதல் அப்படின்னு அர்த்தம். முதல் காரியம், ஆவியானவர் நம்ம மேல இறங்கும்போது நம்முடைய உள்ளான மனுஷனில் தேவ வல்லமை ஊற்றப்படுவதுதான் அபிஷேகம். 2 விதமான மனுஷன் குறித்து பவுல் சொல்றாரு. உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். இன்னைக்கு பிசாசு வந்து நம்மளை தாக்குகிற அதிகமான காரியம்னா நம்மளோட உள்ளான மனுஷன். நம்முடைய ஆவி மனிதன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆவி மனிதனை எப்படியாவது ஒடுக்கிடணும். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் சொல்லி நீதிமொழிகளை பார்க்குறோம்ல. அப்போ இந்த முறிந்த ஆவியை என்ன பண்ணணும், ஆவியை முறிந்ததா மாற்றிடணும், ஆவியை வந்து சோர்வடைய பண்ணணும்னு சொல்லி பிசாசு நிறைய போராடுறான். அப்போ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது நம்ம உள்ளான மனுஷன்ல தேவ பலனை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு அசாதாரணமான பலன் இருந்தால் தான் நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். அப்போ நமக்கு பலன் கொடுக்க தான் ஆவியானவர் வந்திருக்கிறார். அடுத்து 2வது, சாதாரணமான நபரை அசாதாரணமான நபரை மாற்றுவது அபிஷேகம். ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது சாதாரண நபராக இருக்கிற நம்மள அசாதாரணமான நபராய், அசாதாரணமான காரியங்கள் நடப்பிக்கிற நபராய் மாற்றுவது தான் இந்த அபிஷேகம். அப்போஸ்தலனாகிய பேதுரு 3 முறை மறுதலிச்சார் இயேசுவை. ஒரு முறை அந்த கடைசி முறை அந்த வேலைக்காரிட்ட என்ன பண்ண, ஒரு பெண் முன்னாடி கூட என்ன பண்ண முடியல, சாட்சியா நிற்க முடியல, சபிக்கவும் சத்தியம் பண்ணும் தொடங்கிட்டாராம். நான் அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு சொன்னார் பேதுரு. ஆனா அப்படிப்பட்ட பேதுரு அபிஷேகம் பெற்ற பிற்பாடு, ஆவியானவரை பெற்ற பிற்பாடு 3 பேர் முன்னாடி மறுதலிச்ச பேதுரு 3000 பேரை ரட்சிப்புல நடத்துறாரு. அடுத்து 5000. பீட்டர் வேகனர் எழுதுறாரு, பேதுருக்கு கீழே 1,00,000 விசுவாசிகள் இருந்தாங்களாம். தலைமை சபை, எருசலேம் தலைமை சபையில பேதுருக்கு கீழே 1,00,000 விசுவாசிகள் இருந்தாங்களாம். அப்போ 1,00,000 விசுவாசிகளை நடத்தக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி, அந்த பலனை கொடுத்தது தான் அபிஷேகம்.
இன்னைக்கு நம்ம சாதாரணமான நிலைமையில இருக்கிறோம், எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற நிலைமையில இருக்கலாம். நம்மை அசாதாரணமான சாதனையாளனை மாற்றுவது தேவனுடைய அபிஷேகம். அப்போ இன்னைக்கு அபிஷேகத்தை நம்ம கனம் பண்ண வேண்டும். அடுத்த மூன்றாவது காரியம், இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கிறது தான் மிக பிரதானமான தொழில். அந்த ஆடுகளை மேய்க்கும்போது ஆடுகள் மேலே ஒலிவ எண்ணெயை ஊற்றுவாங்க. எதற்காக அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு விதமான வண்டு இருக்குமா. அந்த வண்டு ஆடுடைய தலைப்பகுதியில் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி மூக்குக்குள்ளே போய் ஆடுடைய மூளையை சாப்பிட்டு சீக்கிரம் அதை கொன்றும். இந்த எண்ணெயை ஊற்றும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வண்டு இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே சறுக்கிக்கிட்டு வந்து காலுக்கு முன்னாடி வந்து விழும் ஆடுக்கு முன்னாடி. அப்போ ஆடு நினைக்க வந்துட்டியா ராஜான்னு சொல்லி என்ன பண்ணும், காலால் மிதித்து அதை கொன்று போடும். எந்த வண்டு அதை கொல்ல நினைத்ததோ அதே வண்டை மேற்கொள்ள அந்த எண்ணெய் வந்து அந்த ஆடுக்கு உதவும். அதே போல தான் இன்னைக்கு சத்ரு சில்வண்டு மாதிரி தான் இந்த பிசாசு என்ன பண்ணுறான், நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி குறுக்கிடுறான் பாருங்க. நம்மளை அழிக்க நினைச்ச சத்துருவை நம்ம கீழே போட்டு மிதித்து அவருடைய வல்லமையை மேற்கொள்ள வைப்பது தான் தேவனுடைய அபிஷேகம். அப்போ அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த ஆடுகள் இருக்கிற இடத்துல பாம்புகள் வரும். இந்த ஆடுகளை கொல்லும்படியாக பாம்புகள் வரும். இந்த ஒலிவெண்ணெயை ஊற்றும் போது இந்த அபிஷேகம் வந்து அந்த சர்ப்பங்களை துரத்தி அடிக்கும், அந்த பக்கமே நெருங்க விடாதபடிக்கு. இன்னைக்கும் நம்ம பல மோசமான பாவங்களில் ஈடுபடாமல் நம்மை காப்பது தேவனுடைய அபிஷேகம். இன்னைக்கும் பிசாசின் ராஜ்யத்தை அழித்து தேவ ராஜ்யத்தை நம்ம ஸ்தாபிக்க உதவுவது தேவனுடைய அபிஷேகம். அப்போ நம்ம இந்த அபிஷேகத்தை நம்ம கனம் பண்ணணும். இன்னைக்கு பிசாசு வந்து ஆவியானவரை வெறுக்கிறான். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால என்ன பண்றாரு, பிசாசுகளை துரத்தாரு. இவன் சொல்றான் பெயல்செபூலின் ஆவியினால என்ன பண்றாரு, பிசாசை துரத்தாரு. நம்ம பெற்ற அபிஷேகத்தை மறைப்பது சாத்தானுடைய தந்திரம். அதனால தான் பார்த்தோன்னா இன்னைக்கு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அபிஷேகத்தை குறித்தும் அந்நிய பாஷையை குறித்தும் நிறைய தந்திரங்களை என்ன பண்றான், சாத்தான் விதைக்கிறான். தாராபுரத்தில் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு பிரசங்கம் பண்ண முடியாது கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே கிட்டத்தட்ட பிரசங்கம் பண்ணும்போது 7 விதமான அக்கினிகளை குறித்து பேசினேன். 7 விதமான அக்கினிகள் நமக்குள்ள பற்றி எறியணும். அதில் ஒரு விதமான அக்கினி என்ன அப்படின்னா அபிஷேகமாகிய அக்கினி. அது அந்நிய பாஷையை குறித்து பேசிட்டு நான் வந்துட்டேன். பிரசங்கம் பண்ணி ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்டர் கூப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் சபையில் கடந்த செவ்வாய்க்கிழமை தான் அபிஷேகத்தை குறித்து பெரிய ஒரு பொருட்களமே நடந்துச்சு. அபிஷேகத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது, அந்நிய பாஷையை என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது, சபைக்குள்ளே அந்நிய பாஷையை பேசக்கூடாது. அது நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அபிஷேகத்தை ரொம்ப அடக்கிட்டு இருந்தாங்க. நான் இதை சொல்லலான் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் உங்கள் மூலமாக பேசிட்டாருன்னு சொல்லி முடித்தாங்க. அப்போ நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுறான் பிசாசு, கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனம் அது, அபிஷேகத்துக்கு கனம்னுங்கிற ஸ்தாபனம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, சில மாறுபாடான தர்க்கங்களை பிசாசு உள்ளே விதைக்கிறான். இன்றைக்கும் அபிஷேகத்தை குறித்து அந்நிய பாஷை குறித்து நிறைய தவறான எண்ணங்களை விதைக்கிறான். பிசாசு எப்போவுமே எது மேலே கை வைப்பான், ரொம்ப காஸ்ட்லியானது மேலே தான் கை வைப்பான். இப்போ சபையிலே பாருங்களேன், சும்மா வந்துட்டு போகிறவங்கலாம் பிசாசுக்கு மேட்ரே கிடையாது. தேவனுக்காக எதையாவது செய்யணும், தேவனுக்காக வாழணும்னு சொல்லி இருக்கிறவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு எதிரியே அவங்க தான். டார்கெட் நம்பர் 1ல் இருக்கிறது யாருன்னா, தேவனுக்காக எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு துடிக்கிறவங்கள தான். அப்போது நம்ம அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பணும். அதுக்காக தான் சபை. ஜெபம் எதற்காக, வேத வாசிப்பு எதற்காக, எதுக்கு அபிஷேக கூட்டம், எதுக்கு அந்நிய பாஷையை நம்ம அதிகமாக பேசணும் அப்படின்னா, தேவனோட ரகசியங்களை பேசுகிறோம், பக்தி விருத்தி அடைகிறோம். அப்போ அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான், அபிஷேகத்தை குறித்து அந்நிய பாஷை குறித்து தவறான எண்ணங்களை விதைக்கிறான். நம்ம அதிகமாக தேவ சமூகத்தில் அபிஷேகத்தில் நிரம்பும்போது கண்டிப்பாக நமக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடைப்பார், விரோதமான காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. அடுத்த 2வது, இந்த ஆடுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட பார்வை தான் உண்டு, தொலைதூர பார்வை கிடையாது. இந்த ஆடுகளுக்கு 20 அடி தான் ஆடுகளுக்கு தெரியுமா. பசும்புல் மேய்ச்சல் மாதிரி இருந்துச்சுன்னா போய் என்ன பண்ணும், ஆடு விழுந்துடும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலுமே நம்ம குறைவுள்ளவர்கள் தான். நமக்கு 20 அடி தான் தெரியும். நம்முடைய தேவன் மெய்ப்பன், அவருக்கு வந்து தரிசன பார்வை, தொலைதூர பார்வை தெரியும், நமக்கு கிட்ட பார்வை தான். அப்போது நமக்கு ஆலோசனை கொடுப்பது தேவனுடைய அபிஷேகம். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் சொல்லி நம்மை நடத்துவது தேவனுடைய அபிஷேகம். அதுபோல் பசும்புல் மேய்ச்சல் போல சில உலக சிநேகம், சில பாவங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாப்பது தேவனுடைய அபிஷேகம். அப்போது ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சுன்னா, ஆவியானவரோடு கூட நல்லா நெருங்கி இருந்துச்சு. ஆவியானவரோடு ஐக்கியமே அற்புத வாழ்விற்கான, அற்புத ஊழியத்திற்கான திறவுகோல். ஆவியினால் நிறைந்து
ஆவியால் நிறைவது அப்படின்னா 3 விதமான காரியங்களை சொல்றாங்க. வழி நடத்துதல், பலப்படுத்துதல், போதித்தல். ஆவியால் நிறைந்த அப்படின்னா நம்மளை வழி நடத்துறாரு ஆவியானவர், நம்மளை பலப்படுத்துறாரு, நமக்கு போதிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். அப்போ இத்தகைய வல்லமையுள்ள நம்ம அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிச்சயமாக பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை அபிஷேகத்தை இழந்தது போல நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணணும், அபிஷேகத்தை புதுப்பியும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அந்த அபிஷேகம் வெளியேற பெற்றது. அடுத்த 2வது காரியம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அது கீழே இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். 42. 42. அப்போஸ்தலர் 2:41, 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்க பார்க்குறோம். அடுத்து 2வது காரியம், ஆதி சபை எதுல உறுதியா இருந்ததுன்னா அப்போஸ்தலர் உபதேசத்தில் உறுதி. உபதேசத்தில் உறுதியாக இருந்த திருச்சபை. அப்போஸ்தலர் உபதேசம் அப்படின்னா இயேசு போதித்தது. அப்புறம் அப்போஸ்தலர் 2:41 இருந்து வெளிப்படுத்த விசேஷம் கடைசி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே அப்போஸ்தலர் உபதேசம். இன்னைக்கு உபதேசத்தை மாற்றின சபை தன்னுடைய மகிமை இழந்து போயிருக்கு. உபதேசத்தை மாற்றினவர்கள், செழிப்பின் உபதேசம், கிருபின் உபதேசம் சொல்லி மாற்றினவங்க தன்னுடைய வல்லமை இழந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு துருபதேசம் சபைக்கு விரோதமாக என்ன பண்ணுது, கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. ஒரு பாஸ்டர் இப்படியா பிரசங்கம் பண்றாரு, இயேசு பரலோகத்தை பற்றி பேசுனதை விட பணத்தை பற்றி பேசினாதான் அதிகம் அப்படின்னு. எப்படி? இயேசு பரலோகத்தை பற்றி பேசுனதை விட பணத்தை பற்றி பேசினாதான் அதிகம். இப்போதான் கர்த்தர் பேசுறாருன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அப்போ அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா வஞ்சிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, இயேசு பணத்தை பற்றி பேசுனதை விட பாதாளத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு. பாதாளத்தை பற்றி என்ன பண்ணுறாரு, எதுக்காகனா நம்ம எச்சரிப்பு அடையும்படி. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. இன்னைக்கு துருபதேசம் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வருது. ஒரு குறிப்பிட்ட சபையில் இருக்கிற ஒரு பாஸ்டர் என் சபை 500 பேர் தான் இருக்கிறாங்க விசுவாசிகள், இந்த சபை இப்படியே இருக்கு, இன்னும் வளரும்னு சொல்லி ஒருத்தர் போய் ஆலோசனை கேட்டிருக்காரு. அவர் சொன்னார், நீ இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடு அப்படின்னு இருக்காரு. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்காத, இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுவோம் சபை வளர்னதும். ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றவங்களை திரும்ப கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தாரு. 500 5000 மாறல, 50 மாறி போச்சு. 500 பேர் எப்படி அவர் நினைச்சார் 5000 மாறணும்னு, ஆனால் 50 மாறி போச்சு. காரணம் என்னன்னா உபதேசத்தை மாற்றுறது. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதுன்னு சொல்லி தேவனோட வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு கீழ்ப்படினோம். இன்னைக்கு நம்முடைய சபையின் போதகர் என்ன சொல்றாரோ, வேதத்திலிருந்து என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய சபை வெற்றி நடை போடும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இங்க துருபதேசம் பாருங்க, துருபதேசத்தை குறித்து பவுல் எழுதுறாரு, அது அரிப்பிலவையை போல படரும். இந்த அரிப்பிலவைங்கிற வியாதி எப்படின்னா, மரம் பார்க்கறதுக்கு வெளியே செழிப்பாக இருக்கும், மரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைப்போம். இந்த நோய் எப்படின்னா உட்புறமாக சென்று அந்த மரத்துக்கு வர வேண்டிய சத்துக்களெல்லாம் தடுத்து உள்ள இருக்கிற எல்லா பகுதியிலும் சாப்பிட்ரும். ஆனால் மரம் வெளியே பார்க்குறப்ப அடையாளம் தெரியாது, அதெல்லாம் செழிப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு காற்று அடிக்கும்போது அந்த மரம் வேரோட பிடுங்கப்படும். இன்றைக்கும் அப்படி தான். வெளியே பார்க்குறதுக்கு சபை விசுவாசிகள் எல்லாருமே சூப்பராக தான் இருப்பாங்க. நல்லா இவங்கள மாதிரி செபிக்க முடியாது, இவங்கள மாதிரி வேதத்தை வாசிக்க முடியாது, இவங்கள மாதிரி ஊழியம் செய்ய முடியாது நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு உபத்திரம் வந்த உடனே அவங்க இருந்த இடமே இல்லாமல் போயிடும். காரணம் என்னன்னா, உபதேசத்தில் ஸ்ட்ராங் இல்லாததுனால. இந்த காரியங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு விஷயத்துக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்தார். கிட்டத்தட்ட இயேசு வாழ்ந்தப்ப 32 பேர் நான் தான் இயேசுன்னு சொல்லி இஸ்ரவேல் தேசத்தில் சுற்றிட்டு இருந்தாங்களாம். இயேசு வாழ்ந்த நாட்களில் நான் தான் இயேசுன்னு சொல்லி 32 பேர் இஸ்ரவேல் தேசத்தில் சுற்றிட்டு இருந்தாங்களாம். யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு ஆள் நமக்கு விரோதமானதுனால என்ன பண்ணுவோம், சோர்ந்து போயிடும். 32 பேர், எத்தனை பேர் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் என்ன பண்ணுறாரு, அவர் சவாலோடு கூட ஊழியம் செஞ்சார். பரிசேயன் ஒரு பக்கம், சதுசேயன் ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம். ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ரொம்ப புகழ்ந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கூட்டம் புகழ்ந்துச்சு, ஒரு கூட்டம் இழந்தது அவரை. ஒரு கூட்டம் என்ன போஜன பிரியனுங்கிறாப்புல, ஒரு கூட்டம் பிசாசுகளின் தலைவன், ஆயக்காரனுக்கும் பாவிகளுக்கும் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம், அவர் ஏற்றுக்கொள்ளலை. எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். அப்போது துருபதேசம் இன்னைக்கு சபைக்கு விரோதமாக என்ன பண்ண கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இது தேவனுடைய வார்த்தையே இல்லை, நம்ம வச்சிருக்கிற வேதம் தேவனுடைய வார்த்தையே இல்லை அப்படிங்கிறாரு.
இது முழுக்க முழுக்க தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைய காரியங்களை தாண்டி தான் நம்ம கையில் வந்திருக்கு. அப்போ முழுக்க முழுக்க இது தேவனுடைய வார்த்தை. அப்போ பாருங்க, நிறைய இன்னைக்கு யூடியூப் மூலமா ஆன்லைன் மூலமா நிறைய துருபதேசங்கள் தவறான காரியங்களை பிசாசு உள்ள புகுத்துறான். நல்லா தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருப்பாங்க, சூப்பராக பேசுவாங்க, நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனால் கொஞ்ச நாட்கள் கழிச்சு தெரியும் இவங்களும் வந்து என்ன பண்றாங்க, துருபதேசத்தை விதைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, துருபதேசத்துக்கு செவி கொடுக்கக்கூடாது. நம்முடைய அப்போஸ்தல உபதேசம், இந்த ஆதி திருச்சபைக்கு நிறைய போராட்டம் வந்துச்சு. பாரம்பரியத்தை உள்ள கொண்டு வர பார்த்தாங்க யூதர்கள், பாரம்பரியத்தை உள்ள கொண்டு வர பார்த்தாங்க. அடுத்து மனுஷ சிந்தனைகளை, மனுஷ கற்பனைகளை உள்ள கொண்டு வர பார்த்தாங்க. இதுக்கு தான் என்ன பண்றாரு பவுல், யோவான், நிறைய அப்போஸ்தலர்கள் பதிலடி கொடுத்தாங்க. அப்போ சத்தியத்தை நம்ம சரியா அறிந்து கொள்ளணும். சபையுடைய அஸ்திபாரம் என்ன அப்படின்னா சத்தியம். சத்தியத்தில் நம்ம அஸ்திபாரமா இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஒருவராலும் மேற்கொண்டு ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த கிருபை உபதேசம், செழிப்பின் உபதேசத்தை நம்ம செவி கொடுக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் அப்போஸ்தல உபதேசம். இந்த உபதேசத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தா, நம்முடைய போதகருக்கு நம்ம முழுமையாக கீழ்ப்படிந்தா நம்ம நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்மளை யாராலும் அசைக்க முடியாது. அடுத்த காரியம், அதே அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அந்நியோனியத்திலும், சொல்லுங்களேன், அந்நியோனியத்திலும். இந்த அந்நியோனியம் அப்படின்னா ஐக்கியம். பைபிளில் நிறைய ஒற்றுமையை பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பாபேல் ஒற்றுமை, வானலாவிய கட்டணம் கட்டணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டமாக அதில் பார்க்கும்போது ஒரே மனமாக இருந்தாங்களாம் அதை கட்டணும்னு சொல்லி. அடுத்து பாகால ஒற்றுமையை பார்க்குறோம். எலியாவின் காலத்தில் 400 தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்க, பாகாலை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு எலியா தான் இருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசாசு வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறான். இன்னைக்கு பிசாசு ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறான். அந்த லேகியோன் பிசாசை துரத்தும் போது எல்லா பிசாசுகளும் சேர்ந்து ஒரே மனமாக ஜெபிக்குது. எங்களை என்ன பண்ணாங்க, பாதாளத்துக்கு போக விடாமல் அந்த பன்றி கூட்டத்துக்கு போகும்படி ஒரே மனமாக ஜெபிக்குது பிசாசு. அதே போல் ஒரு மனுஷனை விட்டு பிசாசு போனதுக்கப்புறம் சிங்கிளாக வராது, என்ன பண்ணுது, தன்னோடு கூட 7 ஆவிகளை ஒரே மனமாக கூட்டிகிட்டு வருது. அடுத்து அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்க்குறோம். அனனியா சப்பீரால் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வஞ்சிக்கும்படி ஒருமனப்படுறாங்க. இந்த ஒற்றுமைகளை ஆண்டவனுக்கு காட்டிட்டு சொல்றாரு, பரிசுத்தவான்களின் ஒற்றுமை எங்கே, பரிசுத்தவான்களின் ஒற்றுமை எங்கேன்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம், நமக்குள்ள ஒற்றுமை இருக்கா அப்படின்னு பார்த்தா, நமக்குள்ள ஒற்றுமை இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போகிறேன், நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேங்கிற மாதிரி என்ன பண்ணுறது, ஒற்றுமை இன்னைக்கு சபைக்குள்ள இல்லை. எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் இப்படியே சொல்லுவார், அன்பு இல்லாத ஊழியம் மற்றொழியும், அன்பு இல்லாத அந்நிய பாஷை அது அந்நியர் பாஷை. அப்போ நமக்குள்ள இன்னைக்கு ஒற்றுமை இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை இந்த உலகம் அறியும் அப்படிங்கிறார். யோவான் 17 அவருடைய ஜபத்தில். அது ஒன்றுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன். ஒன்று தேவனுடைய வல்லமை. அப்போ நமக்குள்ள அந்த ஒரு ஒன்னஸ் இன்னைக்கு இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சுன்னா திரள் கூட்டத்தார் ஒரே மனம். அப்போஸ்தலர் 2:46 4:32 பார்க்கும்போது அந்த கூட்டத்தார் எப்படி இருந்தாங்களாம், ஒரே மனமும் ஒரே இருதயமும், அந்த ஏக சிந்தை இருந்தாங்க பாருங்க. அவங்க பெரிய காரியங்களை செய்தார்கள். இந்த பிரசங்கில பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்தில் முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. என்ன பண்ணுறது, முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. அது 3 நூல் சேர்ந்தது தான் அந்த முப்புரி நூல். இன்னைக்கு அந்த முப்புரி நூல் என்ன அப்படின்னா தேவனோட ஐக்கியம், தேவ ஊழியனோட ஐக்கியம், சக விசுவாசிகளோட ஐக்கியம். இன்னைக்கு ஒரு மனிதன் தேவனோட ஐக்கியமாக இருந்தால் அவன் நிச்சயமாக ஜெயிப்பான். 1 man plus God is equal to success. ஒரு மனிதனும் தேவனும் இணைந்து விட்டால் அங்கே நிச்சயமாக நம்ம ஜெயத்தை பார்க்க முடியும். அப்போ இன்னைக்கு அநேகமாக நம்ம தோற்று போகிறதுக்கு, தோல்வியில் நம்ம தோண்டு போவதற்கு காரணம் நமக்கு தேவனோட சரியான ஐக்கியம் இல்லை. அப்போது நம்ம வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து தேவ ஊழியனோட ஐக்கியம். ஒரு சபையின் போதகரா, ஒரு அப்போஸ்தலனா இருக்கிற அவங்ககிட்ட நம்ம வந்து ஐக்கியமாக இருக்கணும். இந்த ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சுன்னா ஊழியக்காரனோட நல்லா என்ன பண்ணுறாங்க, ஐக்கியமாக இருக்கிறாங்க. இதை எழுதிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஆதி திருச்சபை தன்னோட ஊழியக்காரனை பொக்கிஷமாக கருதி போற்றி பாதுகாத்தது, அதனால அவங்க பொன்னாக ஜொலித்தாங்க.
நம்ம மட்டும் நம்முடைய ஊழியக்காரனை பொக்கிஷமாக கருதி அவருக்கான சில காரியங்களை செய்து அவரை நம்ம பாதுகாத்தா கர்த்தர் நம்மளை பொன்னாக ஜொலிக்க வைப்பாராம். அப்போ ஆதி திருச்சபை அப்படி இருந்துச்சு. தன்னோட ஊழியக்காரனை கனம் பண்ணி ஊழியக்காரனுக்கு உதவி செய்தது. அப்போ ஊழியக்காரனோட ஐக்கியம். அடுத்து மூன்றாவது, சக விசுவாசிகளோடு ஐக்கியம். இன்னைக்கு ஏன் நம்ம ஐக்கியத்தை பிசாசு கெடுத்துடுறான்? ஏன்னா ஐக்கியத்துடைய பவர் அவனுக்கு தெரியும். பிசாசுடைய முக்கியமான குணம்னா குறை சொல்லுதல். வெளிப்படுத்த விசேஷம் 12:10 அவன் இரவும் பகலும் என்ன பண்றான்? குறை சொல்றான். இன்னைக்கு நிறைய முறை நம்மள சொல்லலை, வெளியே சொல்றேன், விசுவாசிங்க பிசாசுடைய வேலையை வாங்கிக்கிட்டாங்க. பிசாசுக்கு இன்னைக்கு லீவு அநேக முறை. என்னன்னா அவனுடைய வேலையை என்ன பண்ணுறது? பிரதர் அந்த பிரதர் சரியில்லை, சிஸ்டர் அந்த அந்த சகோதரோட ஸ்பிரிட்டு சரியில்லை. நான் உண்மையாகவே கிறிஸ்துவின் அன்பு உள்ளவனா இருந்தா நம்ம யாரையும் என்ன பண்ண மாட்டோம்? குறை சொல்ல மாட்டோம். இயேசு எப்படி இருந்தார்னா கையும் மையுமா விபச்சாரிய ஸ்திரியை கொண்டு வராங்க. அப்ப அவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லை என்ன பண்ணுங்க? எரிங்கன்னாரு. சின்னவங்க முதற்கொண்டு பெரியவங்க எல்லாமே போயிட்டாங்களாம். அவரும் பார்த்த ஸ்திரியை, நீ என்ன பண்ணு, நீ போய் நீ பாவம் செய்த அப்படின்னாரு. அப்போ பாவத்தை அவர் பலவீனமாக தான் பார்த்தாரு. நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு பலவீனமாக பார்க்கறது இல்லை, அவங்க தெரிந்தே செஞ்சாங்க. ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, டேவிட், ஓ அன்புக்கும் என் அன்புக்கும் என்ன வித்தியாசங்கிறத நான் சொல்கிறேன். சிலுவையில் என்னை தெரிஞ்சு அரைஞ்சாங்களா தெரியாமல் அரைஞ்சாங்களான்னு கேட்டார். ஆண்டவரே, உங்களை தெரிஞ்சு தான் என்ன பண்ணாங்க? முக்கால்வாசி பேர் தெரிஞ்சு தான் அரைஞ்சாங்க, நீ தேவகுமாரன்னு தெரிஞ்சு தான் அரைஞ்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், தெரிஞ்சே அரைஞ்சவங்களே ஆண்டவரே பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் நான் சொல்கிறேன். ஆனால் நீ என்ன சொல்கிற? உங்ககிட்ட சில பேர் தெரியாமல் நடந்துக்கிறாங்க, தெரியாமல் காயப்படுத்துகிறாங்க உங்ககிட்ட. ஆனால் நீ அவர்களை அடியும் கர்த்தாவே, அவர்களை நியாயம் கர்த்தாவின்னு சொல்லி எங்கிட்டே முறையிடுறே. அப்போ உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்போது நம்முடைய அன்பு இன்னைக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது? சிலர் நம்ம மன்னிக்காத வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா செத்தாலும் அவங்ககிட்ட பேச மாட்டேன், செத்தாலும் செத்ததுக்கப்புறம் பேச முடியாது, அவரு தான் பேசுவார். செத்தாலும் பேச மாட்டேன், மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். அப்போது நமக்குள்ள சில கசப்புகள் இருக்குமானால் அவர் எப்பேற்பட்டவனாக இருக்கட்டுமே, ஆனால் மன்னிக்க ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இன்னும் சில பேர் மேலே உங்களுக்கு கசப்பு இருக்குமானால், ஒரு வருத்தம், நமக்கு கசப்பு இருக்கிறது, ஆனால் சில வருத்தம் இப்படி நடந்துக்கிறாங்களே, இது கூட ஆசீர்வாதத்தை தடுக்கும். ஒரு மன வருத்தம் கூட ஆசீர்வாதத்தை தடுக்கும். அவங்கள மன்னித்து அவர்களை ஆசீர்வாதத்தை நம்ம ஜெபம் பண்ணிட்டா கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பார். அல்லேலூயா. அப்போது நமக்குள்ள அந்த கசப்பு வேணாம். இப்போ நான் மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டு உங்களை பார்த்தா எப்படி நீங்கள் தெரிவிங்க? சிவப்பு கண்ணாடி போட்டால், கருப்பு கண்ணாடி போட்டால் கருப்பாக தான் தெரிவிங்க. இந்த குறை சொல்கிற சுபாவம் உள்ளவங்க பார்த்தோன்னா எதப்போ பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க? குறைய தான் பார்ப்பாங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். இந்த குறை சொல்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்குமா? நம்ம எப்படி தான் இருப்போம்? பிரியாணி வச்சுருந்தா கூட, ஒயிட் ரைஸை கொண்டு வந்து வச்சுட்டாங்கடா, நம்ம எவ்வளோ ஆசையாக இருந்தோம் பிரியாணி சாப்பிட்ணுன்னு, ஒயிட் ரைஸை வச்சுட்டாங்க அப்படிம்போம். என்னன்னா அவங்களுடைய பார்வை திருப்தியே அடையாது. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள அந்த குறை சொல்கிற சுபாவம் இருக்குமானால ஏன் சொல்கிறேன்னா, இது நம்ம அபிஷேகத்தை தடுக்கும், நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும், நம்முடைய மேன்மையை தடுக்கும். அதனால யாரை பற்றியும் எவரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது. அவங்க இப்படி இவங்க இப்படி அதை பற்றி பேச வேணாம். கர்த்தரை எப்படி நம்ம பேச ஆரம்பிப்போமே, அவர் எப்படின்னு பேச ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக மாற்றங்கள் வரும். அப்போது நமக்குள்ளே இன்னைக்கு ஒற்றுமை வேணும். நான் எனக்குங்கிற பெருமை. இந்த அபிஷேகம் பெற்ற பிற்பாடு பாருங்க, சீஷர்கள் முன்னாடி இயேசுவோடு கூட இருந்தப்போ கூட சண்டை போட்டாங்க, நிறைய சண்டை போட்டாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா. ஒருத்தன் அவர் சிலுவை பற்றி பேசிட்டு இருக்காரு. எருசலேமுக்கு போகிறேன்டா, அங்கே என்ன பண்ண போகிறேன், என்ன அடித்து கொல்ல போகிறான்னு பேசிட்டு இருக்காரு. 2 பேர் சீட்டு கேட்குறான். ஆண்டவரே உன்னுடைய வலப்பக்கத்தில் ஒருத்தன் இடப்பக்கத்தில். அப்போ ஆண்டவர் நினச்சிருப்பாரு, சிலுவையில் இவங்க 2 பேரை தான் பேசாமல் கொண்டுடலாமான்னு கூட யோசிச்சிருப்பாரு. அப்படி யோசிச்சிருக்க வாய்ப்பெல்லாம் என்னுடைய கற்பனை அது. அவரே சிலுவை பற்றி பேசுகிறாரு, ஆனால் 2 பேர் என்ன பண்ணுறாங்க? சீட்டு கிடைக்குமா? அவங்க நினைப்பு என்னன்னா, ராஜா மாதிரி அந்த எருசலேமில் இவர் இருப்பார், இவர் பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், 2 சேரில் நம்ம மந்திரியாக மாறிடலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ரொம்ப தந்திரமாக ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போது நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? சுயம் மேலோகக்கூடாது. நான் எனக்கு இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட மட்டும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மெச்சூராக இருக்கிறவங்க எப்படி தான் இருப்பாங்க?
ஆண்டவரே எனக்கு என்ன ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வதியும் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரே என் மூலமாக மற்றவர்களை ஆசீர்வதியும், என் மூலமாக தேசத்தை ஆசீர்வதியும். இன்னைக்கு அநேக முறை நம்ம பார்க்குறோம், ஆண்டவரே உலகத்தை மாற்றுங்க, உலகத்தை மாற்றுங்கன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்ற நம்மளை மாற்ற சொல்கிறார். நீ மாறு முதல்ல. உலகத்தை மாற்றுவதற்கு முன்பதாக நமக்குள்ள மாற்றங்களை எதிர்பார்க்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கே க்ஷேமத்தை கொடுப்பேன். நான் யோசிச்சிருக்கேன், இங்கே ஜெபம் பண்ணுறது மறந்துருப்பார் நான், ஆனால் தேசத்துக்கு ஏன் ஆசீர்வாதம் அப்படின்னா இதுதான் எழுப்புதலுக்கான திறவுகோல். நம்ம மட்டும் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக தாழ்த்தி நம்ம குறைவுகளில் சரி செய்து கொண்டு நம்ம தேவ சமூகத்தில் இருந்தோம்னா நம்ம மூலமாக தேசத்துக்கே ஆசீர்வாதம். அப்போது நமக்குள்ள ஐக்கியம் வேணும். இந்த ஐக்கியத்துடைய ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரசங்கில் இருக்குது. வல்லமை பெருகும். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேர். 2 பேர்னா 2000 தானே வரணும். ஒருத்தன் 1000னா 2 பேர் 2000, 4000 தானே வரணும். ஆனால் இங்கே இருந்து பவர், நம்ம ஐக்கியமாக இருந்தால் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அடுத்த 2வது காரியம், வெற்றி உண்டு. 2 பேர் ஒருமனப்பட்டால் வெற்றி உண்டு. 3வது, சத்துருவை வீழ்த்த முடியும். சத்துருக்களெல்லாம் வீழ்த்த முடியும் நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னா. அடுத்து நம்முடைய ஜெபம் பயங்கரமாக கிரியை செய்யும். எங்கே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அவைகள் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நமக்குள்ள அந்த ஒருமனம், குடும்பத்துக்குள்ள ஒருமனம் வேணும். கசப்பு என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. அதே போல சங்கீதம் 133 பார்க்கும்போது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம் உண்டு. அப்போது நன்மை உண்டு, இன்பம் உண்டு, ஜீவன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இன்றைக்கி ஏன் சபைக்குள்ள ஆத்துமாக்கள் வரல தெரியுமா? நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, நமக்குள்ள இன்னும் சில வேறுபாடுகள், சில மாறுபாடான காரியங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடையாக இருக்குது, சபைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடையாக இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம சரிபடுத்தி கொண்டா பெரிய காரியங்களை பார்க்க முடியும். ஆத்துமாக்கள் பெருகுவார்கள். நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னா ஜனங்க பார்த்து சொல்லுவாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள். அந்தியோகியாவில் உள்ள சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள்ங்கிற பேரை அவங்க வச்சுக்கிட்டாங்களா இல்லை ஜனங்க வச்சாங்களா? அவர்களுடைய நடக்கையை பார்த்து, ஒற்றுமையை பார்த்து ஜனங்க வச்சாங்க கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேரை. அப்போது நமக்குள்ள ஒற்றுமை வேணும். அதே போல் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கிட்டத்தட்ட 9 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஒற்றுமையுடைய ஆசீர்வாதங்கள், ஐக்கியத்துடைய ஆசீர்வாதங்கள். அப்போது நமக்குள்ள இன்னைக்கு ஐக்கியம் வேணும். இந்த ஐக்கியத்தை உடைக்கிறதுக்காக தான் பிசாசு என்ன பண்ணுறான், அநேக விதத்துக்களை அவன் போராடுறான். என்ன பண்ணக்கூடாது, பாஸ்டரோட ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, சபையோட ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, சக விசுவாசிகளோட ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சபை ஒற்றுமையாக இருந்துச்சு, புறஜாதிகளோடு சமாதானமாக இருந்துச்சான். ஆனால் இன்னைக்கு எப்படி மாறுபாடு அப்படின்னா, புறஜாதிகளோட ஐக்கியம் அதிகமாக இருக்குது, சபையோட ஐக்கியம் குறைவாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன், இதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா நான் சொல்கிறேன். சபையோட ஐக்கியம் அதிகமாக அதிகமாக ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி வரும். நம்மளுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். அப்போது புறஜாதிகளோடு சமாதானம் இருக்கணும், சபையோட ஐக்கியம் அதிகமாக இருக்கணும். அந்த பேலன்ஸை நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். அடுத்து 4வது காரியம் என்ன அப்படின்னா, ஜெபம் பண்ணுதல். அப்போஸ்தலர் 2:42 ஜெபம் பண்ணுதலில் உறுதியாக இருந்தது ஆதி திருச்சபை. நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஜெப வீரருங்கிறத சொல்கிறேன் பாருங்களேன். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பதாகவும் ஜெபிச்சாரு, ஊழியத்திலையும் ஜெபித்தாரு, அதிகாலையில் இருந்து ஜெபிக்கிறாரு, கெத்செமனேல ஜெபிக்கிறாரு, படகுலையும் ஜெபிக்கிறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறாரு. சரி, ஓகே, சிலுவையில் அடிச்சிட்டாங்க, அப்போது பார்த்தா அப்பவும் ஜெபிக்கிறாரு. சரி, சிலுவையில் அடிச்சிட்டாங்க, மரித்து உயிரோடு எழுந்துட்டாரு, உயிர் திறந்த பின்னு ஜெபிக்கிறாரு. சரி, இப்போதான் மனுஷன் பரமேறி போடுறாரு, அப்போச்சு அமைதியாக இருப்பாருன்னு பார்த்தா அப்பவும் பிதா ஊட்ட பக்கத்தில் இருந்து ஜெபிக்கிறாரு. பிதாவே, உங்களுடைய பாவத்தை என்ன பண்ணுங்க, பிரதான ஆசாரியரை நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ எப்பேற்பட்ட ஜெப வீரர் பாருங்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வாழ்க்கையுடைய ஆரம்பம் முதல் ஊழியத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவர் ஜெபிச்சுட்டே இருந்தார். நம்ம இன்னைக்கு ஜெபத்தில் சோர்வாயிடுறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு ஓமையை போதித்தார். ஏன்னா ஜெபத்தில் கூட சோர்வு வரத்தான் செய்யும். ஜெபிக்காமல் நம்ம ஜெயத்தை பார்க்கவே முடியும். ஆதி திருச்சபை அவ்வளோ உபத்திரம், அவ்வளோ பிரச்சனை மத்தியில் போய் என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு போய் கேஸ் கொடுக்க போகலை. இந்த ஒரு மனுஷனை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மனுஷன்கிட்ட போகலை. அவங்க விசுவாசங்கிற கேடகத்தை எடுத்தாங்க பாருங்க. சத்ரு
துரத்தப்பட்டு போனான். இன்னைக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் சரி, நம்ம முழங்கால் படிட்டு விசுவாசமாக கேடகத்தை எடுத்தா சத்துரு தலைக்கு விழுந்து போவான். சத்துருவை தலைகுனிய பண்ணுவது தேவனுடைய அபிஷேகம், ஜெபம். ஜெபிக்காம நம்ம ஜெயத்தை பார்க்க முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், பிரச்சனை நேரத்தில் பிரசன்னத்தை தேடுங்க. பிரசன்னம் பிரச்சனைய பிரச்சனைக்குள்ளாக்கி விடும். நம்ம பிரச்சனை நேரத்தில் பிரசன்னத்தை தேடுனா பிரசன்னம் பிரச்சனையவே பிரச்சனைக்குள்ளாக்கிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, என் பிரச்சனை இப்படி இருக்கு, என் பிரச்சனை இப்படி இருக்கு. நான் இப்படியே சொல்கிறேன், பிரச்சனைக்கு அர்ச்சனை பண்ணுற வரைக்கும் பிரச்சனை போகாது. இந்த அர்ச்சனை பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஐயர்கள்லாம், அந்த மாதிரி என் பிரச்சனை இவ்வளோ பெருசு, என் பிரச்சனை இது, என் பிரச்சனை இப்படி இருக்கு. பிரச்சனைக்கே நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். நம்ம ஆட்கள் ஆண்டவர் இப்படி இருக்கிறது, ஆண்டவர் இப்படி இருக்கிறது. பிரச்சனைக்கு அர்ச்சனை பண்ணுற வரைக்கும் பிரச்சனை போகாது. பிரச்சனை நேரத்தில் பிரசன்னத்தை தேடினா தான் பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். ஏன்னா நம்மலாம் சாதாரணமான ஆளே கிடையாது. பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆட்கள். சொல்லுங்களேன், பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம. ஆனால் என்ன பண்ணுறோம்? பிரச்சனை வரும்போது ஐயோ ஆண்டவரே அழுது புலம்புறோம். நம்ம என்ன பண்ணணும்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். அப்போது ஜெபத்தில் உறுதி வேணும். வாழ்க்கையில் தோல்விகள் வரும், விரக்திகள் வரும், அவமானங்கள் வரும், நிறைய நிந்தையான பேச்சுக்கள் வரும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? ஜெபத்தை மட்டும் ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. நான் சிவகாசியில் அந்த கர்மேல் ஸ்தாபனத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் டைமில் ஒரு கடன்காரன் வீட்டில் வந்து நின்றுட்டாங்க. 20,000 கடன். அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, உன் கையில் ஒரு 10,000 எனக்கு அனுப்பு அப்படின்னு. நான் ஊழியத்தில் இருந்ததுனால எனக்கு அந்தளவு பண வசதி இல்லை, வந்தாலும் உடனே செலவாயிடும். அப்போது நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாமல் போ, நான் உன் தேவையை சந்திப்பேன் அப்படின்னு. சிவகாசிலேருந்து வந்துட்டுருக்கிறேன். வந்துக்கிட்டு அப்பா பயப்பட வேணான்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஊரில் கால் எடுத்து வைக்கிறேன். அப்பாவுடைய அக்கௌண்ட்டில் 60,000 விழுது. 20,000 தான் தேவை எனக்கு. அப்பா வேலை பார்த்த கம்பெனிலேருந்து 60,000 போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உன் தேவையை விட நான் அதிகமாக சந்திக்க வல்லவர். உனக்கு இவ்வளோ தான் தேவைன்னு நீ நினச்சிட்டு இருக்க, அதை விட அதிகமாக நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இது வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தை நான் ஜெபத்தினால தான் வாங்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர, ஆனால் கேட்டது என்ன பண்ணாது? ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அப்போது நம்ம வாழ்க்கையில் ஜெபத்தை அதிகப்படுத்தணும். ஜெபிக்கிற ஒரு மனிதன் வந்து விசுவாசம் உள்ள மனிதன். நமக்குள்ள அவிசுவாசம் இருக்குமானால் அது சகல பாவங்களின் துவக்கம். ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு காரியம் என்னன்னா அவிசுவாசம். கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் தருவாரா? 3 விதமான கூட்டம் இயேசுவை பின்பற்றுச்சு. அவர் வருவாரா, அவர் தருவாரா, ஏதாவது தவறுவாரா? இப்படி வருவாரான்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, ஏதாவது தருவாரான்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, இன்னொரு கூட்டம் இருந்துச்சு இதுலையாவது இவர் தவறுவாரா. இந்த 3 கூட்டம் நம்மளை எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அதுவும் தலைவனாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. இந்த 3 கூட்டம் வரும் பாருங்க. இந்த 3 கூட்டத்தையும் நம்மளும் ஜெயிக்கணும். நம்ம அப்பா ஜெயித்தார். அப்போது எனக்கு என்ன தேவையோ அதை அவர் தருவார். நமக்குள்ள விசுவாசம் வேணும். நம்ம காலங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம். இல்லை, கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். இல்லை, தாவீது வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனை. கிட்டத்தட்ட பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க 25 முறை தாவீதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மரண வாசல் வந்துச்சு. தாவீது சாவறதுக்கு 25 காரியம் வந்துச்சு அவர் வாழ்க்கையில். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா. நான் தாவீதா இருந்தால் நாளுக்கெல்லாம் விரக்தி தான் அடைஞ்சிருப்பேன். என்ன ஆண்டவரே, என்ன பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் தாவீது பாருங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற காரணம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் ஜெபம், அந்த டிவைன் கைடன்ஸ். வனாந்தரத்தில் யாருமே இல்லை, தாவீது கூட யாருமே இல்லை, நேசிக்கிற யாருமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம் வந்துச்சு, அந்த டிவைன் கைடன்ஸ். அந்த தெய்வீக வழிநடத்துறதுக்காக அவர் என்ன பண்ணாராம்? ஜெபந்தான் பண்ணார். ஜெபிச்சுட்டே இருந்தார் பாருங்களேன். வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை அவர் சாதித்தார். தாவீதை குறித்து பார்க்கும்போது அவன் மிகுந்த மேன்மையாக உயர்த்தப்பட்டானா தாவீது. இன்னை வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் தாவீதுனால ஒரு பெரிய ஒரு காரியத்தை, ஒரு பெரிய ஒரு மகிமை ஆண்டு வச்சிருக்கிறாரு. பைபிளில் 900 முறைக்கு மேலே பயன்படுத்தப்பட்ட பெயர் தாவீதுங்கிற பெயர். ஒரு பைபிள் வச்ச பையன் அப்படி தான் சொன்னான், அண்ணன் தாவீது ரொம்ப பெரிய ஆளுண்ணே. ஏன்னா தம்பி அப்படி சொல்கிறேங்கிறப்ப, ரவுண்டு கட்டி ஆண்டிருக்காருண்ணே. எப்படி ரொம்ப ரவுண்டு கட்டி அங்கங்கே ஆண்டிருக்காரு அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், அவரை ரவுண்டு கட்டி ஆடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரவுண்டு கட்டினாங்க. அவரை நிறைய பேர் ரவுண்டு கட்டினால தான் அவர் ரொம்ப நிறைய பேர் ரவுண்டு கட்டி அவர் ஆண்டார் அப்படின்னு. அப்போது நமக்கு வர உபத்திரவங்கள் நம்மை நெருக்குவதற்காக அல்ல, தேவனை நெருங்குவதற்காக. அல்லேலூயா.
இன்னைக்கு பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம். வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி இல்லை, பிரச்சனைகள் கூட நம்மளை தேவன் பக்கமாக உந்தி தள்ளுது. நம்ம அதிகமாக பாடுகளை பார்க்க பார்க்க மகிமையை பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அநேகம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது கீழே பார்க்கும்போது நித்திய கன மகிமையை உண்டு பண்ணுன்னு இருக்கு. ஆனால் நம்ம ஆட்கள் பார்க்கறது என்னன்னா, இந்த உபத்திரவம் அதிக கன நித்திய கனத்தை என்ன பண்ணும், கனம்னா ரொம்ப பாரத்தை கொண்டு வரும், இது நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடியது, ரொம்ப லேசானது. ஆனால் நம்ம பார்க்குறதா இந்த பிரச்சனை நம்மளை என்ன பண்ணும், நம்மளை அழிச்சிடும், நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். இல்லை, பிரச்சனைகள் நம்மளை அழித்து விடுவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். யோசேப்புக்கு வந்த பிரச்சனை அவனை அழிக்கலை, உயர்த்தி தான் வச்சுது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனை நம்மளை ரொம்ப உயர்த்தி தான் வைக்க போகுது. அதனால் நமக்கு விரோதமாக சில நபர்கள் எழும்பிட்டாங்க, விரோதமாக பேசுகிறாங்களேன்னு சொல்லி சோர்ந்து போக வேணாம். பேச பேச பெரிய கல், திட்ட திட்ட நான் திண்டுக்கல், முட்டை முட்டை நான் மூளைக்கல், தள்ள தள்ள நான் தலைக்கல், வைய வைய நான் வைரக்கல், பேச பேச நான் பெரிய கல், ஏச ஏச நான் எந்திரக்கல். அப்போது நம்மளை வைய வைய நம்ம வைரக்கல்லை தான் மாறுவோம். நம்மளை ஒருத்தன் ரொம்ப உபத்திரப்படுத்துறான்னா கவலைப்படாதீங்க, நம்ம ரொம்ப ஜொலிக்க போகிறோன்னு அர்த்தம். ஏன்னா அநேக பேர் அதான் சோர்ந்து போகிறாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க. யார் எப்படி பேசினாலும் சரி, கர்த்தர் என்ன பேசுறாருன்னு கேட்குறவன் தான் ஜெயிக்க முடியும். இயேசு பாருங்க, பல பேர் சொல்கிறாங்க, சீசர்கள்ட்ட கேட்குறாரு, நான் யாருன்னு சொல்லி, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஜனங்களுடைய பார்வைலாம் போஜன பிரியன், மதுபான பிரியன், பாவிகளுக்கெல்லாம் ஃப்ரெண்டு வரு அப்படின்னு நெகட்டிவ் பேசுகிறாங்க. சீசர்கள் என்ன சொல்கிறாங்க, சுருக்கி சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் எரேமியா, நீர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர், நல்ல விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இதுக்கும் ஆமீன் போடலை, இதுக்கும் சீசன் சொன்னதுக்கும் ஆமீன் போடலை. பீட்டர் சொல்கிறாரு, யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துன்னு சொன்னதும் ஆமேன் போட்டு அப்படியே ஏற்றுக்கிட்டாரு. நீ சொல்லுகிறபடி தான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, பிதா வெளிப்படுத்ததான் நீ சொல்கிற அப்படின்னாரு. அப்போது இயேசு மற்றவங்களோட வார்த்தையோட சுற்றளவு பரப்பளவுலாம் என்ன பண்ணல, பார்க்கல. நம்மளை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா என்ன பண்ணுவோம், அப்படியே யோசித்து அப்படியே திணறுவோம், எதுக்கு இவங்க அப்படி பேசுனாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இயேசு என்ன சொல்கிறார், இந்த வார்த்தை என்னை பற்றி என்ன சொல்லுது, இதை பார்க்குறவங்க தான் பிரகாசிக்க முடியும். அப்போது ஜெபத்தை அதிகப்படுத்தணும். ஜெபம் இல்லாமல் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. ஜெபம்ங்கிறது கிறிஸ்தவனுடைய சுவாசம் போல. அப்போது ஆதி திருச்சபை எடுத்த ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா ஜெபம். இன்றைக்கி ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கட்டுமே, பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டுமே, எல்லா முடிவிலும் சரி துவக்கத்திலும் சரி ஜெபம் தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஜெபமாக இருந்தால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். லூயா. அடுத்த காரியத்தை நம்ம பார்ப்போம். 5வது காரியம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 17:11. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். வசனத்தின் மேல் வாஞ்சையா இருந்த திருச்சபை. ஒரு பாஸ்டர் விசிட்டிங் போயிருக்கிறாரு. நான் விசுவாசி வீட்டில் அவங்க வெட்டிங் டே, திருமண நாளுக்காக போயிருக்கிறாங்க. அப்போது அந்த சிஸ்டர் தங்க ஸ்பூனில் பாயசம் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஸ்பூனு? தங்க ஸ்பூனு, கோல்டு ஸ்பூன். பாஸ்டர் வராருல அப்படின்னு சொல்லி கனப்படுத்துறதுக்காக போட்டிருக்கிறாங்க. அவரும் அந்த பாயசம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ப்ளஸ் பண்ணிட்டாரு. நல்லா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு, பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு நம்மளை ப்ளஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சந்தோஷம். பாஸ்டர் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்க ஸ்பூனை காணோம். இந்த சிஸ்டருக்கு ஒரே வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, தங்க ஸ்பூனை காணோம். என்னடா தங்க ஸ்பூனை காணோமே, பாஸ்டர் திருடுவாரா, பாஸ்டர் திருடுவாரான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆராதனைக்கு போயிடறாங்க. இங்கே பாஸ்டர் பொங்குதே பொங்குதேன்னு பாடும்போது அங்கே அந்த அம்மாவுக்கு வேற மாதிரி பொங்குது. இப்படி பண்ணிட்டீங்களே, நான் என்ன தசமாவும் கொடுக்கலையா, இல்லை சிறப்பு காணிக்க கொடுக்கலையா, நான் இவர் ஒரு நீதிமான் நினச்சேனே, யோபு தானியல் போல இவர் ஒரு நீதிமான், இவர் ஒரு பரிசுத்தவான் நினச்சிட்டு இருக்கேனே, ஆனால் இவ்வளோ சீப்பாக என்ன பண்ணுறாரு பாஸ்டர், தங்க ஸ்பூனு திருடிட்டார். இதை வெளியும் சொல்ல முடியாது அந்த அம்மாவுக்கு. இப்படியே நாட்கள் போச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 1 வருஷம் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கி. ஏன்னா பெண்கள் அப்படி தான் என்ன பண்ணுவோம், அப்படியே மனசுக்குள்ளே உள்ளே போட்டு புழுங்கி புழுங்கி. ஆனால் ஒரு நாள் வெடிக்கும் பாருங்க. அந்த மாதிரி அடுத்த திருமண நாள் கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ சிஸ்டர் யோசித்து சில்வர் ஸ்பூனில் கொடுக்குறாங்க. இந்த ஆளுக்கு இனி தங்க ஸ்பூன் கிடையாது, சில்வர் ஸ்பூனில் கொடுப்போம்னு சொல்லி பாயசம் கொடுக்குறாங்க.
பாயசம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு. இந்த அம்மாவுக்கு கேட்கணும்னு தோணுது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து தடுக்குது ஒரு விஷயம். எப்படி கேட்கறது? நான் கணவன்கிட்ட சொல்கிறாங்க, கணவன் அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்கிறாரு, நான் கேட்கறது இல்லை. நான் கேட்டு அவன் சொல்லி, பாஸ்டர் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னா, சொல்லுங்கள் சிஸ்டர் கேட்கலாம், கேளுங்க அப்படின்னப்ப, பாஸ்டர் போன திருமண நாளுக்கு நீங்கள் வந்தப்போ ஒரு தங்க ஸ்பூனில் உங்களுக்கு பாயசம் கொடுத்தேன், நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த தங்க ஸ்பூன் காணோம் பாஸ்டர்னு சொல்லும்போது பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர். என்ன காரணம் அப்படின்னா, சிஸ்டர் அந்த தங்க ஸ்பூனை உங்கள் பைபிளில் தான் வச்சேன், நீங்கள் பார்க்கலையா அப்படின்னாராம். என்ன பண்ணாராம், அதாவது கடந்த ஒரு வருஷமாக அந்த பைபிளே திறக்கல அந்த சிஸ்டர். இது ஒரு நகைச்சுவையான கதையாக இருந்தாலும் இன்னைக்கு அப்படிதான். டேய் சர்ச்சுக்கு போகணும்டா, அப்போ தான் அந்த தூசியை தட்டி, ஏன்னா அந்த பொக்கிஷம்ல பொக்கிஷமாக நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி அந்த தூசியை தட்டி அப்படியே மார்போடு அணைத்து கொண்டு அப்படியே வந்ததுக்கப்புறம் ஸ்டான்லி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவங்க வீட்டில் சும்மா இருக்கிற பைபிள் எடுத்தாலே ரீப்ரிண்டிங்கே பண்ண தேவையில்லை அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கு கிறிஸ்தவ வீட்டில் சும்மா இருக்கிற பைபிள் எடுத்தாலே பைபிள் ரீப்ரிண்டிங்கே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை குறித்த ஒரு அதோடைய மகத்துவங்கள் தெரியல. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வார்த்தைகள் இல்லைன்னு நான் இன்னைக்கு இல்லை. அந்த வார்த்தைகள் எனக்குள்ளே போன போதே நான் விசுவாசிக்கிறேன், அது ஜீவனாக மாறிடுச்சு, அது எனக்கு ஆரோக்கியமாக மாறி என்னை காப்பாற்றினது. இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறதுக்கு அனைவருக்கு சோம்பேறித்தனம். வேதத்தை வாசிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது. தாவீது சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் பைபிள் அவன் இவனுங்கிறனால அவர்னு அவ்வளோ சீரம் வராது, தப்பா நினச்சிக்காதீங்க, எல்லாருக்குமே மோஸ்ட்லி வராது, இப்போதான் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். தாவீது சொல்றாரு, அந்த வசனத்தை தியானிக்கையில் எனக்குள் அக்கினி மூண்டது. இன்னைக்கு வசனத்தை வாசிக்கிறோம், ஆனால் நம்ம தியானிக்கிறது இல்லை. இந்த தங்க வசன காலண்டரை பார்க்கும்போது, நீ பயப்படாத உன்னோட இருக்கிற ரைட்டு ஆண்டவர் பேசிட்டார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிற, ஆமாம் கர்த்தர் பேசிட்டார். இப்படி நம்ம போகக்கூடிய நாட்களை வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும். தியானம் அப்படின்னா அசை போடுதல், வசனத்தை அசை போடுதல். ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன் வசனத்தை தியானிக்கிறது அப்படின்னா. முதல் காரியம் வசனத்தை மனதில் அசை போடுதல். முதல் காரியம் வசனத்தை மனதில் அசை போடுதல். 2வது காரியம் அதை மீண்டும் மீண்டும் சிந்திப்பது, திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், வசனத்தை சிந்திக்கணும். 3வது கன்ஃபெஷன், அதை நமக்கு நாமே சொல்லிக்கொள்வது தான் தியானம். வேதத்தை தியானிக்கிறையில் பல ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்க, 2 மனுஷன் சொன்னோம்ல, பவுல் சொல்றாரு, உள்ளான மனிதன், இந்த இன்னர் மேன், இந்த உள்ளான மனுஷனுக்கு வந்து ஒரு ஆகாரம் தேவை. இந்த வெளியே இப்போ நிறைய பேருக்கு பசி எடுக்கும் பாருங்களேன், அப்படியே பசி எடுக்கும். நம்ம போய் என்ன பண்ணுறோம், வெளியே சிக்கனோ மட்டனோ ஏதோ நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே சாப்பிட்டு நம்மளை ஸ்ட்ரென்த் ஆக்கிக்கிறோம். ஆனால் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பசி இருக்குது. அந்த உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம் என்னன்னா, இந்த தேவனுடைய வார்த்தை தான் அவனுக்கு ஆகாரம். அதுதான் பைபிள் இருக்கு, பால் தேன் அப்பம். எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இது உள்ளான மனுஷனுக்கு பலன். இன்னைக்கு உள்ளான மனுஷனில் நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் நம்ம சோர்ந்து போயிடுறோம், பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிடுறோம், ஆவிக்குரிய விதத்தில் சோர்ந்து போயிடுறோம். இயேசு வார்த்தையாய், அவர் வார்த்தையினால தான் பிசாசு என்ன பண்ணாராம் மேற்கொண்டு. இன்னைக்கு நமக்குள்ள வசனம் இல்லாத வரைக்கும் நமக்குள்ள என்ன பண்ண முடியாது, பெரிய மாற்றங்களை பார்க்க முடியாது. முதல் காரியம் உள்ளான மனுஷனை பலப்படுத்தும் இந்த தேவனுடைய வார்த்தை. தியானிக்க தியானிக்க இந்த வார்த்தை உள்ள இருக்க உள்ளான மனுஷன ஒரு பலன் இருக்கும். 2வது குணாதிசயங்கள் மாறும். இந்த தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால இந்த பெரோயா பட்டணத்தில் எப்படி இருந்தாங்களாம், நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்போ தியானிக்கும் போது நம்முடைய குணங்கள் மாறும். பில்ட் யுவர் கேரக்டர் ஃபர்ஸ்ட், த கேரக்டர் பில்ட் யூ நெக்ஸ்ட். நம்முடைய குணாதிசயங்கள் நம்ம வளர்த்துக்கொண்டா இந்த குணாதிசயங்கள் நம்மளை வளர்க்குமா. ரூத்தை குறித்து ஒரு அருமையான காரியம் இருக்கும் பாருங்க, நீ குணசாலி என்பதை ஊரார் எல்லாரும் அறிவார்கள் அப்படின்னு போவாஸ் சொல்றாரு. அது எப்பேற்பட்ட காரியம் தெரியுமாங்க, மோவாபிய ஸ்திரியை வந்து சபிக்கப்பட்ட ஸ்திரியை தான் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் தேசத்தில் யூதர்கள் பார்த்துருப்பாங்க. பொதுவாக தண்ணி எடுத்துருக்க முடியாது, பொதுவான சுதந்திரம் இருக்காது, ஆனால் அவங்களுடைய கேரக்டர் வந்து ஊருக்கே தெரிஞ்சுதான். நம்ம செய்கிறோம் தீமைக்கு தான் ஓவர் பவர், நான் சொல்கிறேன் நன்மைக்கு ஓவர் பவர், நன்மைக்கு அதிக பவர். ஒருவேளை இன்றைக்கி நம்ம நன்மை செய்தும் பாடு அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. நான் செய்த நன்மைகள் வெளியே தெரியல நம்ம இருக்கலாம், நான் சாட்சின்னு ஒருத்தன் கூட சாட்சி சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாள் ஒரு நாள் சாட்சி சொல்லும் நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு. யோசேப்பு சரித்திரத்தில் அதான் நடந்துச்சு. யோசேப்பு செய்த நன்மைகள்லாம் மறக்கப்பட்டுச்சு, ஆனால் அவர் குணசாலி என்பதை தேசமே அறிந்தது. பார்த்தீங்களா? அப்போது நமக்குள்ளே இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டும் பார்த்தீங்கன்னா சில பேருக்குள்ள இந்த கோபம், கசப்பு,
வைராக்கியம், இந்த ஜென்ம சுபாவங்கள் இருக்கும். இந்த வேதத்தை தியானிக்கும் போது நம்முடைய குணங்கள் மாறுமா? நீங்க நல்லா பாருங்களேன். இப்போ பாஸ்டர் வந்து சிரிச்சு அழகாக என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அதனால நமக்குள்ள என்ன ஒன்றும் போய் சிரிச்சு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கூட ஐக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு தோணும். இதே பாஸ்டர் எப்போ பார்த்தா கடிச்சு துப்பிக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு இருந்தாருன்னா உங்ககிட்ட போக உங்களுக்கு ஆசை வருமா? யார் அன்பாக இருக்காங்களோ சிரிச்ச முகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், எவ்ரி ரிலேஷன்ஷிப் பிகின்ஸ் வித் எ ஸ்மைல் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு உறவும் ஒரு சிரிப்பில் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆத்தும ஆதாயம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மோஸ்ட்லி என்ன பண்ணணும், அன்பாக இருந்து நம்ம சிரித்து சந்தோஷமாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஜனங்க நம்மளை தேடி வருவாங்க. நான் அப்படி தான் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவேன். யாருன்னே தெரியாது, ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்து ஒரு சிரித்த உடனே அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். கொஞ்ச நாள் கழித்து அவங்க பிரச்சனை சொல்லுவாங்க பாருங்களேன், கரெக்டாக சிக்கிக்குவாங்க நம்ம கையில். அவங்க பிரச்சனை என்னைக்கு எந்த ஒரு மனுஷன்கிட்ட பிரச்சனை சொல்லுவாங்கன்னா நம்ம தகுந்தவங்கள்ட்ட மட்டும் தான் பிரச்சனை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், ஒரே ஒரு சொல்யூஷன் ஜீசஸ், இயேசுவை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அப்போது நமக்குள்ள குணாதிசயங்கள் மாறணும். இஃப் யுவர் வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் யுவர் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். பட் யுவர் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். நம்முடைய பணத்தை இழந்து போனால் நம்ம திரும்ப சம்பாதிச்சிடலாம். நம்முடைய சுகத்தை இழந்து போனாலும் முடிந்த அளவுக்கு திரும்ப சம்பாதிச்சிடலாம். ஆனால் நம்முடைய குணத்தை இழந்து போனால் அதை திரும்ப சம்பாதிப்பது கடினம். சொல்லுவாங்களே, கெட்ட பேர் வாங்குறதுக்கு ஒரு நொடி கூட ஆகாது, ஆனால் நல்ல பேர் வாங்குறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அது இப்போ இருக்கிற காலத்தில் ரொம்ப கஷ்டமாகவும் மாறி போச்சு. அப்போது நம்முடைய குணங்கள் மாறணும். அப்போது வார்த்தையை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க நம்முடைய குணங்களில் மாற்றம் வரும். அடுத்து மூன்றாவது காரியம், இன்றைக்கி பிரச்சனைன்னு பார்த்து புலம்புற பார்த்தீங்களா, வசனத்தை தியானிக்க தியானிக்க வாசிக்க மற்றவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றுவார். மற்றவங்க பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம், இதுதான் இப்படி தான், இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா சமாதானம் உண்டுங்கிற சொல்லுவோம். அப்போது வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து தியானிக்கணும். அடுத்து நாலாவது காரியம், எழும்பி பிரகாசிக்க செய்யும். இன்றைக்கி நான் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லி யாரும் என்ன பண்ணுவானா ஆதாரமாக வச்சுக்காது. இந்த கர்த்தருடைய வார்த்தை நீ ஆதாரமாக வச்சுக்க. பவுல் சொல்கிறார் பிலிப்பியரில், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், நீ வசனத்தை மட்டும் பிடிச்சிக்க, உன்னை எந்த எல்லைக்கு கொண்டு போகணுமோ, எந்த பெரிய உயரத்தை கொண்டு போகணுமோ அது உன்னை கொண்டு போகும் நான் சொல்லுவேன். நான் வாழ்க்கையில் கடைபிடித்ததுனாலும் சொல்கிறேன். இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த பாஸ்டர் சில ஸ்தாபனங்கள் சொல்லல, நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தா நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம். எப்படி, நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தா நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம். அப்போ என்னுடைய சப்போர்ட் யாருன்னா அவர் தான். அவரை நோக்கி நான் கேட்டேன்னா நிச்சயமாக தேவையை சந்திப்பார். லாஸ்ட்டாக கூட ஒரு மீட்டிங் நடத்தினேன், கையில் வந்து 10 ரூபா தான் இருந்துச்சு. நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு 10,000 வேணும் அப்படின்னு. கரெக்டாக 10,000 ஆண்டவர் கொடுத்தார். யார்கிட்டையும் நான் போய் என்ன பண்ணல, தேவையை சொல்லலை. முழங்கால் படிட்டு, ஆண்டவர் நான் உங்களை தான் நம்பி இருந்திருக்கிறேன், எனக்கு 10,000 வேணும்னப்போ ஒரே நாளில் 4,000 தேவையை சந்திச்சார், உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது. இப்போ என்னன்னா, இன்றைக்கி ஊழியத்தில் இருந்தாலும் சரி அல்லது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, கர்த்தரை தான் என்ன பண்ணணும், சார்ந்து கொள்ளணும். அப்போது அப்படி சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போது எழும்பி பிரகாசிக்க செய்வது தேவனுடைய வார்த்தை. எந்த அளவுக்கு வசனத்தை வாசிக்கிறோமோ, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிடையாது, அப்போலோங்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் எப்படி இருந்தார்னா, ஆவில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு எடுத்த காரியங்களை அது திட்டமாக ரொம்ப சூப்பராக பிரசங்கம் பண்ணாராம். அவர் இன்னும் அபிஷேகம் பெறலை. அபிஷேகம் பெறத்துக்கு முன்னாடியே வசனத்தோடைய அனல் அவரத்தோட அவர் வந்து வேத வாக்கியங்களில் வல்லவனாக இருந்தாராம். நம்ம இன்னைக்கு வேத வாக்கியங்களில் வல்லவனாக இருக்கிறோமா? வல்லவனாய் மாறணும். இதில் வேத வாக்கியத்தில் வல்லவனாய் மாறணும். வம்புல நம்ம கூட நம்ம வல்லவர்களாய் மாறக்கூடாது. அப்போது வேத வாக்கியங்களில் வல்லவன் அப்படின்னு சொல்லி பேர் பெற்றார் அப்போல்லோ. அதனால தான் அவர் எழுப்பி பிரகாசித்தார். அவர் பிரசங்கம் பண்ணுறதை பார்த்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியம். அப்போ பாருங்கள், நான் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி எழும்பி பிரகாசிக்கணும், கர்த்தருக்காக நான் என்ன பண்ணணும், எழுந்து பிரகாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போது வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக வாசிக்கணும். இந்த வசனத்தை பிடித்து கொண்டா நம்ம சுடர்களைப் போல பிரகாசிப்பது நிச்சயம். இப்போ ஊழியத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். ஆண்டவர் சொன்னார், நிறைய அழைப்பு உன்னை தேடி வரும், நீ அழைப்பை தேடி போக தேவையில்லைன்னாரு. நான் யோசிச்சு பார்க்குறேன், எங்கெங்கே இருந்து பாஸ்டர் ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மீட்டிங் வர முடியுமா, அந்த சண்டே வர முடியுமான்னு கேட்குறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்பில் பார்த்தேன், சில கோட்ஸ் நீங்கள் போடுறதை பார்த்தேன், இந்த ஒரு பையன்கிட்ட சொன்னான் அப்படிங்கிறாங்க. தென்காசியில் அடுத்து மார்ச் மாதத்தில் மீட்டிங், இன்னொரு பொள்ளாச்சியில் மீட்டிங் கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க, யூத் மீட்டிங்க்கு.
நான் தேடி போகலை. என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? அப்போது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வசனத்தை பிடித்து கொண்டால், இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம யாரையும் சார்ந்து கொள்ள வேண்டாம். கர்த்தரை ஒருவன் சார்ந்து கொண்டால் நிச்சயமாக அவன் பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், சில பேரை சொல்லுவாங்கள்ல, இந்த மனுஷன் வெயிட்டு கை, இந்த மனுஷன் வெயிட்டு கை, இவரோட நம்ம ஐக்கியம் வச்சுக்கிட்டா நம்ம தருவோம். நான் சொல்கிறேன், வெயிட்டு கையை அவரு தான். பலத்த கரம் இருக்கு பார்த்தீங்களா, பெரிய வெயிட்டு கையை அவரு தான். இந்த பாஸ் அந்த பாஸ்லாம் தேட தேவையில்ல, பெரிய பிக் பாஸ் அவர் தான். அவர் தான் பிக் பாஸ். அவரை நம்ம சார்ந்து கொண்டா நிச்சயமாக நம்மளை தேவையெல்லாம் சந்திப்பார். உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான எழுப்புதல் வரும். இந்த கடைசி காலத்தில் வசன எழுப்புதலை நிச்சயமாக கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ அடுத்து ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். இந்த வசனம் வந்து பட்டயம். நீ பிசாசு நிறைய விரோதமான காரியங்களை செய்கிறான் பார்த்தீங்களா, அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்மை ஜெயிக்க, நம்மை பலப்படுத்துவது தேவனுடைய வார்த்தை. கிட்டத்தட்ட 7 விதமான ஆசீர்வாதங்கள் நான் சொன்னேன் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும் போது. அதை இப்படி சொல்லலாம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்மை அனலுள்ளவர்களாக்கும், அதிகாரம் உள்ளவர்களாக்கும், அறிவுள்ளவர்களாக்கும், அதிசிறந்தவர்களாக்கும், அர்ப்பணிப்புள்ளவர்களாக்கும், அப்பழுக்கற்றவர்களாக்கும், பரிசுத்தமுள்ளவர்களாக்கும், ஆசீர்வாதமானவர்களாக்கும். 7 காரியங்களை திரும்ப சொல்லியிருக்கிறேன். அப்போது தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். இந்த வேத வசனத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து இந்த வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தால் நிச்சயமாக ஒரு பலத்த மாற்றம், பலத்த எழுப்புதலை நம்ம காண முடியும். அடுத்து 6வது காரியம், அப்போஸ்தலர் 4:37. அப்போஸ்தலர் 4:37 வாசிங்களேன். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆதி திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபையா இருந்ததுன்னா, உதாரத்துவமுள்ள திருச்சபை. உதாரத்துவமுள்ள திருச்சபை 2 விதத்தில் ஆதி திருச்சபை உதவி செய்தது. தன்னுடைய பணத்தில் என்ன பண்ணுறாங்க? அப்போஸ்தலருக்கு கொடுக்குறாங்க. இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிறாங்க. 2வது ஊழியம் செய்கிறாங்க. 2 விஷயத்தில், அதாவது ஊழியத்துக்காக கொடுக்கறதுன்னு சரி, ஊழியத்துக்கு தன்னுடைய கழுத்தை கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணாங்க? ஆதி திருச்சபை இணைந்து செயல்பட்டார்கள். ஆதி திருச்சபையில் சீஷர்களுடைய தொகை அதிகமாக இருந்துச்சு. டிசைபிள்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது இன்னைக்கு நம்ம ஊழியத்திற்கென்று ஒரு தேவ மனிதனுக்காக நம்ம கொடுக்கல, ஊழியத்துக்கென்று நம்ம உற்சாகமாக விதைக்கும் போது, மிஷினரியாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், சண்டே கிளாஸாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்துக்கும் ஊழியத்திற்காக விதைக்கும் போது கர்த்தர் நம்மளை பெரிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். மக்கதோனியா சபையார் வந்து இந்த தர்ம பணம், அதாவது எருசலேமில் இருக்கிற சபைக்கு துன்பம் உண்டானதுனால தர்ம பணத்தை சேகரிக்க பவுல் போகிறாரு. நிறைய இடங்களை கஷ்டப்படுறாங்க ஜனங்க தான். மக்கதோனியா சபையார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ஆனால் தன்னுடைய மிகுந்த உபத்திரவத்திலும் உதாரத்துவமாக கொடுத்தார்களாம். அப்போ பாருங்க, அவங்க தேவனுக்கென்று விதைச்சாங்க. அப்படி விதைக்கும் போது ஒரு பெரிய எழுப்புதலை சபை அனுபவித்தது. அப்போஸ்தலருடைய தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டது. ப்ளஸ் 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, ஊழியத்திற்காக கழுத்தையை கொடுத்தாங்க. ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை பற்றி பவுல் சொல்கிறாரு, இவங்க என்னோட ஊழியத்துக்காக தன்னோட கழுத்தையை கொடுத்தாங்க. இன்னைக்கு சபை ஊழியனை வந்து, இப்போ ஊழியக்காரன் வந்து கண்ணு மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சபை வந்து ஒரு சரீரம். இப்போது நம்முடைய பாஸ்டர்மா வந்து 2 கண்ணு மட்டும் செயல்பட்டுட்டு மற்ற காரியம் செயல்படாமல் இருந்தால் அது நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. மோசே வந்து மலையில் நிற்கிறாரு அமலேக்கு யுத்தத்தில். ஆரோன் ஊர் 2 பேர் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. அதனால தான் யோசுவா ஜெயித்தார். இன்றைக்கும் இயேசுவின் நாமம் எல்லையெங்கும் மகிமைப்படணும், இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும் அப்படின்னா ஊழியக்காரனுக்கு தோள் கொடுக்குற ஊழியர்களை கர்த்தர் தேடுறாரு, தாங்கி பிடிக்கிற நபர்களை கர்த்தர் தேடுறாரு. அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும்? தாங்கி பிடிக்கணும். ஏன்னா ஒரே அந்த ஒரு பாரத்தை ஊழியக்காரரால் மட்டும் சுமக்க முடியாது. அப்போ நம்ம இணைந்த ஆரோன் ஊர் இயேசுவோட ஊழியத்திலும் பாருங்க, சீஷர்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க? தோள் கொடுத்தாங்க. தனியால் நிச்சயமாக ஒரு பெரிய எழுப்பில் கொண்டு வர முடியும் தானே, ஆண்டவரால் முடியாதா? ஆனால் ஏன் சீஷர்கள் ஏற்படுத்தினார்னா, அவருக்கு தெரியும் அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன பண்ணணும், இந்த ஊழியம் போகணும் அப்படின்னு. தன்னை போல தலைவர்களை என்ன பண்ணார்? உருவாக்கினார். இன்னைக்கு தலைவர்கள் என்ன பண்ணணும்? சீஷர்களை உருவாக்கணும். அப்போது ஒன்றிணைந்து ஊழியம் செஞ்சா அப்படின்னா நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். ஏன்னா கண்ணு மட்டுமே செயல்பட்டு கொண்டு இருந்தா, இப்போ கை மட்டுமே செயல்பட்டு கொண்டு இருந்தா, முழு சரீரமும் செயல்படும் போது தான் அது ஆரோக்கியமான சரீரம். முழு காரியங்களும் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் ஆரோக்கியமான சரீரம். முழு சரீரமும் செயல்பட்டாதான் அது சரியான ஆரோக்கியமான சபை. ஆதி திருச்சபை எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. எல்லாருமே என்ன பண்ணாங்க? தான் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய தாளந்துகள் ஆண்டு வச்சிருக்கிறாரு.
சில பேர் நல்லா பாடுவீங்க, சில பேர் நல்லா என்ன பண்ணுவீங்க, மியூசிக் வாசிப்பீங்க, சில பேர் நல்லா சுவிசேஷம் சொல்லுவீங்க, சில பேர் நல்லா பேசுவீங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக பெரிய மாற்றங்களை நம்ம தேசத்தில் பார்க்க முடியும். அப்போது போ அல்லது அனுப்பு அப்படிம்பாங்க. ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் போ அல்லது அனுப்பு. நீ போகும், இல்லைன்னா யாராவது அனுப்புறதுக்கு நீ என்ன பண்ணு, பிரயாசப்படு அப்படிம்பாங்க. அப்போது நிச்சயமாக நம்ம ஊழியத்துக்கு நம்ம உதவி செய்யணும். அப்போ ஊழியத்துக்குன்னு விதைக்கும் போது, நம்ம ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது பெரிய காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இன்றைக்கி அநேகருடைய தியாகத்தினால தான் இன்றைக்கி இந்தியாவுக்குள்ள மாற்றம் வந்துச்சு. அநேக மிஷினர்களுடைய செல்வம், அவங்களுடைய தியாகத்தினால தான் இன்றைக்கி சபைகள் வளர்ந்தது. அப்போது நம்மளும் என்ன பண்ணணும், எதையாவது நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படுகிறவன் முந்தி பலனை அடைவான். அப்போது ஆண்டவர் கேட்குறது என்னென்னா, உனக்காக நான் அவ்வளோ காரியங்கள் நான் செய்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? முள்முடியை வச்சு அடிச்சப்ப நம்ம நினைக்கிறோம் சும்மா சாதாரண வழி அப்படின்னு. முள்முடி வச்சு ஆண்டவர் அடிச்சப்ப அந்த முள் கண்ணு வழியாக வெளியே வந்து நின்றுச்சான். சிவப்பங்கி பொறுத்து வந்து அந்த காலத்தில் வேசிகள் தான் சிவப்பங்கியை போட்டிருப்பாங்க. அந்த ஒரு பாவ அந்த வஸ்திரத்தை இயேசு மேலே போத்துனாங்க, ஒரு பாவமும் செய்த அவர் மேலே. அப்போ எனக்காக இத்தனை பாடுகளை பட்டார்னா அவருக்காக நான் என்ன செய்யக்கூடாது? அவருக்காக நான் பாட்ட பாடுகள் வந்து பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு சில பாட்டெலாம் சொல்லுவாங்க, இயேசுநாதர் கூட நான் பாட்ட பாடப்பட்டிருக்க மாட்டார் தம்பி. எப்படி பேசினா கிரைஸ்டில் பார்க்கும்போது இருதயம் வந்து பகுபகுன்னு என்ன பண்ணுது, அடிக்குது. சில பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இயேசுநாதர் கூட இவ்வளோ பாடு பட்டிருக்க மாட்டார். இல்லை, அந்த பாடு என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் நம்ம கண்டிப்பாக மயக்கம் போட்டு விழுந்திருப்போம். அவ்வளோ பாடு. சிலுவை வந்து ரொம்ப கொடிய மரணம். அவர் முகம் அந்த கேடு. உன்னத பாடலை பார்க்கும்போது உச்சந்தலை தூக்கி உள்ளங்கால் மட்டும் ஒரு பழுதும் இல்லை. அவருடைய கண்கள் புறா கண்கள் அப்படின்னு இருக்கு. அவருடைய ஒவ்வொரு விஷயத்தை குறித்து வர்ணிக்கிறார் சாலமோன். அவருடைய கண்கள் புறா கண்கள், அவருடைய மார்பு இப்படி இருக்கும், அவருடைய கைகள் இப்படி இருக்கு, அவருடைய உதடுகளிலிருந்து வெள்ளை போல மடிகிறது. இந்த மாதிரி இவரே முற்றிலும் அழகுள்ளவர், 10,000 பேர்களிலும் சிறந்தவர்னு சொல்லி அவ்வளவு அழகாக வர்ணிக்கப்பட்ட அந்த நம்முடைய ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையில் அலங்கோலமான முகத்தோட, அவருடைய முகத்தை பார்க்க முடியலையா, அவருடைய முகத்தை பார்க்க முடியல, அவ்வளோ அந்த கேடு. யோசிச்சு பாருங்க, நமக்காக தன்னுடைய அழகை இழந்து நம்முடைய வாழ்வை அழகாக்கி அவருக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்போது அவருக்காக நம்ம என்ன பண்ணணும், எதையாவது செய்யணும். எனக்கு என்ன ஆசைன்னா, கண்ணை மூடி போகும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இல்லை, அவருடைய காயங்களை நான் என்ன முத்தம் கொடுக்கணும் ரொம்ப ஆசை. எனக்காக அந்த காயங்கள் பட்டார பார்த்தீங்கன்னா, அந்த காயங்களுக்கு முத்தமிடணும்னு எனக்கு ஆசை. சொல்லுங்கள், இன்றைக்கி நமக்காக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு யாருமே முன் வர யோசிப்பாங்க. ஆனால் நமக்காக எல்லாத்தையும் விட்டு அவர் என்ன பண்ணார், இறங்கி வந்தார். அவருடைய அன்பு அவ்வளோ அளவற்ற அன்பு. அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அதனால தான் பவுல் சொல்ற, கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை. ஏன்னா நம்ம அறிவுக்கெல்லாம் அது எட்டாது. நம்ம பார்த்ததெல்லாம் மனுஷிக்கு அன்பதை மட்டும் தான் பார்த்துருக்குறோம். ஆனால் அவர் அவ்வளோ அன்புள்ள தேவன். அவருக்காக உண்மையாகவே நான் இயேசுவை நேசிக்கிறேன்னா நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஒன்று அவரோட பேசுவோம், இல்லைன்னா அவருக்காக செயல்பட்டு கொண்டே இருப்போம். அப்போ நம்ம அப்படி பிரயாசப்பட வேண்டும். அப்போ ஊழியத்திற்கு உதவியாக இருந்தது ஆதி திருச்சபை, உதாரத்துவமுள்ள திருச்சபையாக இருந்துச்சு. ஊழியத்துக்கும் சரி பண உதவிக்கும் சரி அவங்க தேவனுக்குன்னு விதைத்தாங்க, மிகுந்த அறுவடையை அவங்க பார்த்தாங்க. அடுத்து கடைசியா அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்களா. அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. முதல் அந்தியோகியாவில் உள்ள சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவன் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்துவும் அவனும், கிறிஸ்துவை பிரதிபலிப்பவன், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிபவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்மித் விகில்ஸ்வர்த் பயங்கரமான தேவ மனுஷன். பல பேரை உயிரோடு அடிப்பிருக்கார். இவர் போய் வசனத்தை சொன்னால் செவிட்டு காதுகள்லாம் திறக்கும், கண்கள் எல்லாம் திறக்கும். இவர் வந்து ரட்சிக்கப்படாதப்ப இவங்க மனைவி தான் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க மனைவி பேர் வந்து பாலி. அவங்க ஒரு நாள் சபைக்கு போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. நைட்டு வராதனால இவர் வந்து கோவப்பட்டு கதவை பூட்டிட்டார். நீ நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணணும், வெளியே தான் இருக்கணும், காலையில் தான் நான் என்ன பண்ணுவேன், உன்னை உள்ளே விடுன்னு சொல்லி கதவை பூட்டிட்டார். அந்த நாட்டில் எப்படி அப்படின்னா பனி அப்படியே கொட்டுமா. அந்த கொட்டுற பனியில் அவங்க நனைஞ்சிக்கிட்டு உபத்திரப்பட்டுருக்குறாங்க. உள்ளே வந்து நல்லா ஜாலியாக ஸ்மித் வந்து தூங்கிட்டு இருக்காரு. காலையில் கதவு திறந்து அவருக்கு என்ன நினைப்பேன்னா, இவர் வந்து முகம் ரொம்ப ஒரு விகாரமாகிடும், என் மேலே ரொம்ப கோவப்படுவா, இவன் வந்து என் மேலே ரொம்ப டென்ஷனாக இருப்பா அப்படின்னு நினச்சி அவர் கதவு திறக்கிறாரு. அவங்க முகத்தில் கொஞ்சம் கூட ஒரு சலிப்பு இல்லை,
ஒரு வெறுப்பு எதுவுமே இல்லை. சிரிச்ச முகமாக உள்ளே போய் ஒரு காஃபி போட்டு எடுத்து வந்து, டார்லிங் இந்தாங்க அப்படின்னு சொல்லி காஃபின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த காஃபியை வாயில் வைக்கிறப்ப இயேசுவை அவர் ஏற்றுக்கிட்டாராம். நான் இப்படியே சொல்கிறேன், அந்த தேசத்தில் சூரியன் உதித்ததோ என்னமோ அவருடைய இதயத்தில் நீதியின் சூரியன் உதிச்சிட்டாரு. அதாவது நான் இவ்வளோ உபத்திரவப்படுத்தியும் அவள் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, காயப்படுத்தலை. என்ன பண்ணான், அப்படி அன்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு அந்த டைமை இயேசு ஏற்றுக்கிட்டாராம். அவரை விசுவாசத்தோடு நடத்தி பெரிய ஒரு விசுவாச அப்போஸ்தலன்னு சொல்லிக் கொள்கிற அளவுக்கு அவரை மாற்றுறது அவருடைய மனைவியுடைய சாட்சியின் ஜீவியம். இன்றைக்கும் அநேக ஸ்மித் விகில்சுவாரத்தில் மறைந்து இருக்கிறாங்க. நம்ம சாட்சியின் ஜீவியத்தை வாழ்ந்தோமானால் நிச்சயமாக அவர்களை கொண்டு வர முடியும். நான் இப்படி சொல்கிறது உண்டு. இதுவே சாட்சியற்ற ஜீவியம் வாழ்கிற ஒரு பொண்ணாக இருந்தால் என்னம்மா நடந்திருக்கும், உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம், அண்ணன் இந்த மாதிரி என் வீட்டுக்காரன் பண்ணுறான், இன்றைக்கி என்ன பண்ணுங்க வாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்கும். உருட்டு கட்டாய் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மா பாலியாக இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு நீலியாக மாறி இருப்பாங்க. நீலியாக மாறி அவரை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, துடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பாலி என்ன பண்ணாங்க, சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தினால ஸ்மித் விகில்சுவாரத்தை மனம் திரும்பினார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்குற காரியம் சாட்சியின் ஜீவியம். நமக்குள்ள ஒரு அன்பு, தேவனுடைய தெய்வீக அன்பு. நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். சொல்லுங்களேன், நம்மளை பார்க்குறவங்க யாரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். அப்போது சாட்சியின் ஜீவியம். நம்ம உலகத்துக்கே வெளிச்சம், உலகத்திற்கு உப்பு. இதெல்லாம் எதுக்காகனா நம்ம ஆசீர்வாதமானவர்கள். இயேசுவை பின்பற்றுகிற நமக்குள்ளேயே சில காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் நிச்சயமாக அநேகர் என்ன பண்ண மாட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படும். என் நிமித்தம் இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படுதா இல்லை மகிமைப்படுதாங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அப்போது சாட்சியின் ஜீவியம் நமக்கு வேணும். குணங்கள்லாம் மாற்றம் வேணும். சபையில் சாதா சாந்தியாக இருந்துட்டு வீட்டில் விஜய சாந்தியாக இருந்தால் பிரச்சனை. நம்ம ஆட்கள் சபையில் சாந்தகுமார், வீட்டில் சண்டகுமார். அப்படி நம்ம சாட்சியற்ற ஜீவியை வாழ்ந்தோமானால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பெரிய காரியங்களே பார்க்க முடியாது. அப்போது நமக்குள்ள அந்த மாம்சத்தின் கிரிகளை அழிக்கணும். எப்படி அழிக்கிறது, ஆவியினாலே, ஆவியானவராலே. அதுதான் சொன்னேன், ஆவியானவராலே அழித்தால் சில மாம்சம் எழும்பும் பார்த்தீங்களா, கோபம், கசப்பு, எரிச்சல். அதை எப்படி நம்ம மேற்கொள்றதுன்னா ஆவியானவரால் தான் மேற்கொள்ள முடியும். அப்போது தேவனை நம்ம சார்ந்து கொள்ளணும். அப்போ சாட்சியின் ஜீவியம் ரொம்ப முக்கியம். இந்த ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, சாட்சியின் ஜீவியம். எவ்வளோ உபத்திரவம், எவ்வளோ பிரச்சனை தான் சரி, அவங்க இயேசுவை வெளிப்படுத்தினாங்க. இன்றைக்கி நம்ம பிரச்சனை டைமில் இயேசுவை வெளிப்படுத்துகிறோமா, ரொம்ப கோவப்படுவோம், மன்னிக்க மாட்டோம், நிறைய தவறான காரியங்கள் நமக்குள்ளே இருக்குது. அப்போ இதையெல்லாம் நம்ம மாற்றிக்கொண்டா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இன்றைக்கி கிறிஸ்தவன் அப்படின்னா முக்கால்வாசி என்ன பண்ணுறாங்க, நம்ம கூட பரவாயில்லைங்கிற அளவுக்கு சில பேர் யோசிக்கிறாங்க. புறஜாதிகள் நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டியவங்க கிடையாது. நம்ம எப்படி தெரியுமா, வாழ்ந்தால் இவங்கள மாதிரி வாழணும், வாழ்ந்தால் இவங்கள மாதிரி ஒற்றுமையாக வாழணும். ஏன்னா இன்றைக்கி இஸ்லாமியர்கள் முதற்கொண்டு அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஆனால் நமக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லை, பிரிவினை. தேவன் ஒன்று சேர்ப்பவர், ஆனால் பிசாசு பிரிக்கிறவன். அப்போது நமக்குள்ள ஒரு சாட்சியின் ஜீவியம் வேணும். ஒரு சிறு சாட்சியாக கர்த்தரை நிறுத்திருக்கிறாருன்னு சொல்லி சாட்சி சொல்லுவது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையே சாட்சியாக மாறுமானால் நிச்சயமாக பெரிய காரியங்களை பார்க்க முடியும். அப்போது நம்மள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, அப்போது நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை பார்த்தது போல் உணரணும். அப்படி நம்ம வாழ்க்கை மாறுமானால் நம்ம மூலம் பெரிய காரியங்களை சாதிக்க தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அப்போது ஒரு 7 காரியங்கள் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்கள் பார்ப்போம், 7 காரியங்கள். முதல் காரியம், ஆதி திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபையாக இருந்துச்சுன்னா, ஆவியானவரோடு ஐக்கியமுள்ள திருச்சபை. ஆதி திருச்சபை ஆவியானவரோடு ஐக்கியமுள்ள திருச்சபை. அப்போஸ்தல உபதேசத்தில் உறுதியாக இருந்த திருச்சபை. அந்யோன்யத்தில் உறுதியாக இருந்த திருச்சபை. ஜெபம் பண்ணுவதில் உறுதியாக இருந்த திருச்சபை. அடுத்து வசனத்தின் மேல் வாஞ்சையாக இருந்த திருச்சபை. உதாரத்துவத்தில் உறுதியாக இருந்த திருச்சபை. அடுத்து லாஸ்டாக பார்க்கும்போது சாட்சியின் ஜீவியமுள்ள திருச்சபை. அதாவது உதாரத்துவமாக இருந்தது, உதாரணமாகவும் இருந்துச்சு. உதாரணம் உள்ள திருச்சபை. அப்போது நம்முடைய திருச்சபையும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். அல்லேலூயா.